வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் குரு மணிகண்டன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வாழ்க்கையில் பண்ணுற ஒரே ஒரு தப்பால் வாழ்க்கையிலே பிரச்சனைன்றது அதனால தான் வருது. ஓகே, ஒரே ஒரு தப்பு, எல்லோரும் பண்ணுற ஒரே தப்பில் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு பல விஷயங்களை வந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஓகே, அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அது எப்படி ட்ரை பண்ணலாம், அது ஏன் அந்த அளவுக்கு அதனால் நம்ம எப்படி பாதிக்க போகிறோன்றதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாழணுன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதை பற்றிலாம். ஆனால் டீப்பாக யோசித்து பார்க்கணும் அதை பற்றி. ஓகே, நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் ஒரு வேர்ல்ட்லி லைஃப்பை எப்படி வாழணும், நேச்சரோடு எப்படி வாழுது அப்படின்றதுலாம். ஓகே, ஸோ அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி வாழறதுக்கு அந்த மாதிரி வாழ்ந்துட்டால் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன், இப்போ நான் வந்து இன்றைக்கி நல்லா காலையில் சென்னையில் சம்மரில் இருக்கேன். ஓகே, இன்றைக்கி மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா சத்தியமாக நான் ஏமாந்து போவேன். அது பெய்யாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, கரெக்டாக அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா நான் பைத்தியக்காரன்னு அர்த்தம். அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் போயிட்டு நல்லா டிசம்பர் மந்தில், சுவிட்சர்லாண்டில் விட்டுருங்களேன், நம்ம லே லடாக்கில் போயிட்டு டிசம்பர் மாதம் உட்காந்து சுளீர்னு எனக்கு இப்போ வெயில் அடிக்கணும், இங்கே குளிரவே கூடாது அப்படின்னு நினச்சா அது எவ்வளோ ஒரு பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன், தப்பான எக்ஸ்பெக்டேஷனே முட்டாள்தனம். அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எந்த இடத்துல வருது அப்படின்னா, மெயினாக நம்மளுக்கு தெரிஞ்ச க்ளோஸ்ட் சர்க்கிள், ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அந்த 4 சவத்துக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி, இங்கே தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிற இடம், அங்கே தான் பிரச்சனையும் அதிகமாக இருக்கிற இடம். அடுத்ததுன்னு போனால் ஆஃபீஸ், அடுத்தது நீங்கள் அதிகமாக இருக்கிற இடம், அது அதிகமாக அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா கான்டாக்ட்ஸ் இருக்குது, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அங்கே வந்து ஃபெயிலியர் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எதனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வருது? ஏன்னா இப்போ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், இப்போ நான் எப்படி சென்னையிலேருந்து சம்மரில் மே மாதம் உட்காந்து மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சா எவ்வளோ முட்டாள்தனமோ, இந்த மாதிரி முட்டாள்தனம் தான் எல்லா எக்ஸ்பெக்டேஷனுமே இன்சைட் த ஃபேமிலி. ஆனால் நம்மளுக்கு தெரியாது, நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தானே. நான் வந்து சம்பாதிச்சு போடுறேன், இவ்வளோ பண்ணுறேன், என் குழந்தை நான் சொல்கிறத கேட்கணும் தானே, என் பொண்டாட்டி இவ்வளோ பண்ணியிருக்கேன், என் பொண்டாட்டி நான் சொல்கிறத கேட்கணும் தானே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும் தானே, என் புருஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும் தானே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, சென்னை சம்மரில் உட்காந்து மழை பெய்யணும் தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இது. ஓகே, ஸோ nobody will fulfill your expectation. That's very very important. எப்பயாவது நடக்கலாம். ஓகே, ஆனால் அந்த எப்பயாவது நடக்கிறது தான் பிரச்சனையே. எப்போவுமே நடக்கிறதுனாலே சரி, இப்போ நான் சொன்னேன்ல சம்மரில் மழை பெய்யணும்னு நினைக்கவே மாட்டோம். சும்மா சொன்னேன், அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சத்தியமாக நினைக்க மாட்டேன். நினச்சாலே நம்ம பைத்தியக்காரன், மண்டை சுற்றினவன்னு அர்த்தம். அதே மாதிரி வீட்லேயும் வந்து எப்பயாவது நடக்கிறத வச்சுட்டு நான் இது எப்போயுமே நடக்கணும்னு ஆசைப்பட்டானா அதுவும் ஒரு முட்டாள்தனம் தான். ஓகே, எப்பயாவது தெரியாமல் நடந்துருக்கும், ஆனால் ஆக்சுவலி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. அதை வந்து உண்மை நினச்சிட்டு இனிமேல் அதே மாதிரி நடக்கும், நான் சொல்கிற மாதிரி என் பசங்க கேட்பாங்க, நான் சொல்கிற மாதிரி என் பொண்டாட்டி கேட்பேன், நான் சொல்கிற மாதிரி என் புருஷன் கேட்பார் அப்படின்னு நினச்சோன்னா அங்கே தான் எக்ஸ்பெக்டேஷன் கோயிங் ராங். அதே மாதிரி ஆஃபீஸில் பாஸ் வந்து கீழே ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்டேயோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நடக்காமல் போகும்போது அங்கே ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்குது. ஓகே, இந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் கொஞ்சம் டீப்பாக எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, இந்த லாஸ்ட் வீக் வந்து நான் எப்போயுமே கோயிலுக்கு போகும்போது கோயில்கிட்ட இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுப்பேன். சில பேர் நம்ம ரெகுலராக போகிற இடம் இருக்குது. ஓகே, ஈஞ்சம்பாக்கமில் ஒரு கண் தெரியாத ஒருத்தர் உட்காந்துருப்பார் நான் கிளாஸ் போகும்போது. அதே மாதிரி சத்யா ஸ்டூடியோ பஸ் ஸ்டாப்க்கு எதிர்க்க ஒரு கண்ணு தெரியாத உட்காந்துருப்பார். சேத்பட்டில் ஒரு கண்ணு தெரியாது நிற்பார். அந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்க இல்லை, அவங்க ஒரு ரொம்ப இதுவாக ரெகுலராக நான் காசு கொடுக்குற ஆள். மற்றபடி எல்லாருமே நார்மல் பிச்சை எடுக்கிறவங்க, சாப்பாடு கேட்குறவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு ஒரு சில டைம் தோணுச்சு, நம்ம ஏன் யாராவது ஒருத்தர் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுவேன் அதேமாதிரி, அவங்க வந்து அவங்களோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லுவாங்க. 10 வருஷமாக நான் இங்கே தான் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கேன், என்னை யாராவது பொண்டாட்டி புருஷன் இவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மா செத்துட்டாங்கன்னு. இன்னி கூட இந்த கண்ணு தெரியாத தாத்தா ஒருத்தர் அழுதார், எங்கள் அம்மா கூட என்ன விட்டு போயிட்டா, நான் தூக்கில் தொங்கிடலாம் போல இருக்குது, கையெல்லாம் அடிபட்டு வலிக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அழுதார். எனக்கு
ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது நான் லாஸ்ட் வீக் ஒருத்தர் அப்படி தான் யோசித்தேன். நம்ம அடிக்கடி இது மாதிரி எல்லாருக்கும் காசு கொடுக்குறது, நம்ம ஏன் ஒருத்தரை அடாப்ட் பண்ணுறேன்னா திரும்ப வீட்டில் வச்சுக்கலாம். பட் டெய்லியுமே அவருக்கு வந்து ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்குறது. ஓகே, டெய்லியுமே அவர்கிட்ட போயிட்டு சொல்லிடலாம், இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் டெய்லியும் நான் மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன், இல்லை ஈவினிங் டின்னர் வாங்கி தரேன், நீ சொல்லி அதே நம்மளை ரெகுலராக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தோணுச்சு. உடனே எனக்கு வந்து அப்போ தான் இது தோணுச்சு, திஸ் வில் க்ரியேட் த எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு. ஓகே, அவர் வந்து நார்மலாக இப்போது யாரையும் நம்பாமல் இருக்கார். எல்லாருமே யாரோ வரவங்க காசு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கார். எல்லாருக்குமே சாப்பாடு வந்துடும், கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருவார் சாப்பாடு ஏதோ ஒரு விதத்தில். ஓகே, இப்போ நான் கொடுக்கலாம், வேறு யார் கொடுப்பாங்க, வேறு யார் கொடுக்கலாம், நான் கொடுப்பேன், அந்த மாதிரி தான். ஓகே, எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிட்டேன். இன்கேஸ் அவர் வந்து அந்த ஞாபகத்தில் ஒரு நாள் உட்காந்துருக்காரு, நான் என்னால் அந்த இடத்துல போக முடியல அப்படின்னா, தட் வில் க்ரியேட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ என்னால் போக முடியலன்னா எனக்கு ஒரு வருத்தத்தை க்ரியேட் பண்ணும். ஓகே, ஐயோ அவர் வெயிட் பண்ணியிருப்பாரு, இன்றைக்கி நான் போக முடியலையே, நான் ஊருக்கு போகிறேன் ஏதாவதுனா. ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தெரியாதவங்கள இது பண்ணும்போது, தெரியாதவங்க நான் சொல்கிறது வந்து வேர்ல்ட்லி லைஃபாக சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு நான் எப்போ பேசினாலும் தெரியாதவங்க யாருமே கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். ஓகே, இந்த சைக்கலாஜிக்கல் லைஃப்பில் நான் சொல்கிறது, அவங்க தெரியாதவங்கள வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி எதாவது ரெகுலராக கொடுத்துற எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுமே அப்படின்ற ஒரு இதில் யோசித்தேன். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்தை கொடுப்போம். கொடுக்கல் வாங்கல் தானே ஃபேமிலின்றதே. ஓகே, கொடுக்கல் வாங்கல் எங்கே இல்லைன்னா ஃபேமிலின்னு ஒன்று இல்லை. இதுலேருந்தே புரிஞ்சிக்கலாம் ஃபேமிலின்றது என்னது, ஜஸ்ட் அ ட்ரேட் சென்டர். ஓகே, சத்தியமாக யாராவது ஒருத்தர் கொடுக்காம எதையா கொடுக்காம இருந்து பாருங்கள், எங்கள் ஃபேமிலி இருக்குமா? இருக்காது தானே. கோவம் வருதா? வந்தேன், கவலை இல்லை. சி, இட்ஸ் அ ட்ரேட் சென்டர். இஃப் யூ டோன்ட் கிவ் எனி திங் ஆர் இஃப் யூ டோன்ட் கெட் எனி திங், there will be no family. Okay, understand that? This is practical, கரெக்டா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அங்கே ஏமாற்றம் இருக்கும். இதுக்கு தான் நான் போன வீடியோவில் சொன்னேன், ட்ரை டு அவாய்ட் கேதரிங் அ ஃபேமிலி, கேதரிங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறதுனால ஆகிடாது, நடந்துடாது, இதெல்லாம் பெரிய விஷயம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து தாண்டி போனால் மட்டும்தான் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, அடிப்பட்டு மிதிப்பட்டு இருப்பீங்கள்ல, இப்போ கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு நீங்கள் ஏன் உங்கள் பசங்களை அந்த மாதிரி வளரக்கூடாது? அட்லீஸ்ட் ஓகே, பையனுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? டே, இதெல்லாம் ஒரு உண்மை இல்லைடா, இதெல்லாம் போயிடா, ஸ்கூலு காலேஜு லவ் மேரேஜு இன்கம் இதெல்லாம் போயிடா, நேச்சர் தாண்டா உண்மை, நீ தாண்டா உண்மை. ஓகே, நீ நேச்சர் தாண்டா கடவுள், இதெல்லாம் சொல்லி கொடுத்து நீ இப்படி சரி சம்பாதிக்கிட்டோம், படிக்கிட்டோம், சம்பாதி, இவ்வளோ சேர்த்து வைடா. ஓகே, எல்லாருக்கும் கொடுறா, எல்லாருமே நீயும் ஒன்று தான்டா, எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுறா, ட்ராவல் பண்ணு, ஓகே, என்ஜாய் பண்ணு, நேச்சர் என்ஜாய் பண்ணு. ஓகே, டைம் ஸ்பெண்ட் வித் யுவர் செல்ஃப். ஆல்சோ ஸ்பெண்ட் டைம் வித் அதர்ஸ் ஹூ யூ டோன்ட் நோ, ஹூ யூ ஆர் நாட் அட்டாச்ட். இதை சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு. ஓகே, நான் எப்பவுமே சொல்கிற ஒரே வார்த்தை எப்பவுமே நான் ஆட் பண்ணுறேன், என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்கும், அவங்க அடிப்படணும், எங்கேயாவது போய் மாட்டணும்னு இருந்தால் மாட்டுவாங்க. ஓகே, இதை மைண்டில் எப்பவுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காமல் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அங்கே யூ ஆர் ஹேவிங் த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இட் மே கோ ராங் அண்ட் யூ மே ஃபீல் டிசப்பாயிண்டட். ஓகே, ஸோ சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாமே கேளுங்க. ஏன்னா நான் அடிப்பட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அடிபட்டிருப்பாங்க. ஸோ நான் அடிப்பட்டதுனால சொல்கிறேன் எல்லா விஷயத்துலேயும். ஓகே, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் anyone to get hurt like how I got hurt. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாழ ட்ரை பண்ணுங்கள். யாருமே உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி வாழ மாதிரி வச்சுக்காதீங்க, நீங்கள் யார்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாழ மாதிரி வச்சுக்காதீங்க. டோன்ட் பி டிபெண்டன்ட் டு எனி ஒன் எல்ஸ். நீங்களாக சம்பாதிங்க, நீங்களாக சாப்பிடுங்க. ஓகே, புருஷன் பொண்டாட்டின்ற ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் புருஷன் நம்பி பொண்டாட்டி இருக்கக்கூடாது, பொண்டாட்டி நம்பி புருஷன் இருக்கக்கூடாது, சாப்பாட்டு விஷயத்துலையோ எந்த விஷயத்துலையும். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன், have more understanding about life. Okay, have more understanding about yourself and others. Okay, ஃபேமிலின்னு ஒரு வார்த்தையே எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஓகே, ஏன்னா பிடிக்கும் எப்படின்னா 7 பில்லியனா பீப்புள், எனக்கு தெரியாது, கரெக்டாக கணக்கு தெரில. இந்த 7 பில்லியன் பீப்புள்
ப்ளஸ் த யூனிவர்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஃபேமிலின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் தட்ஸ் த பெஸ்ட் ஃபேமிலி எவர். ஓகே, நான், என் குழந்தை, என் புருஷன், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இது ஒரு ஃபேமிலின்னு சொன்னால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் தட் வேர்ட். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாழ பழகிக்கோங்க. ஓகே, வாழ்க்கை என்ன புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். குருமணிகண்டன். சி, it may be, you may feel like I'm using harsh words or anything. I have rights to talk like that to everybody because I think you and me are same. I'm talking to myself. நம்மளுக்கு எதாவது இது பண்ணிட்டா நம்மளே கொட்டி போகல, சம்டைம் நம்மளே குத்திக்குவோம், மோனத்தோம், கிள்ளிக்குவோம், எதாவது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் டு யூ. அதுதான் I want you to have the knowledge about who you are, who we are, what is the existence is. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.